இது ஆனுவலிட்டி மெத்தட் பார்த்துடலாம். சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் இது. எக்ஸு காட் சம் ட்ரக்கு ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் 51,000 பேபிள் அட் 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டுனா டிவைட் பண்ணிக்கணும். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து 17,000. காம்பினேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லெட்டர் பீயிங் நார்மல் ரேட்டு 5% per annum. கால்குலேட் த கேஷ் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் ஆனுவலிட்டி மெத்தட் 1 rupees ஃபார் 3 years 5%ன்றது ₹1 3 வருஷத்துக்கு. ப்ரெசன்ட் வேல்யூ என்னவா இருக்குன்னா ₹2.72 ₹2.70 ஆகிடும். இந்த 1 rupees 5%க்கு 3 வருஷத்தில் கட்டினோம்னா இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ வந்து அந்த ₹1 வந்து ₹2.70. அப்போது பிஃபோர் வேல்யூ இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ எவ்வளோன்னா இன்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். 17 இன்ஸ்டால்மெண்ட்டு ப்ரெசன்ட் வேல்யூ இப்போ என்ன வேல்யூவில் இருக்குது? ₹1 வந்து இதுனா 17,000 வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 17,000. 17,000 வந்து 46,295. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். 21,000ன்றது ஃபுல் பேமெண்ட்டு. இது காஸ்ட் ப்ரைஸ். இதில் இதை டிடெக்ட் பண்ணிட்டா அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட். இவங்க வந்து மல்டிபிள் ஃபேக்டரே கொடுத்துட்டாங்க, ஆனுவாலிட்டி ஃபேக்டரே கொடுத்துட்டாங்க. அதை மல்டிபிள் பண்ணி நேராக போட்டுக்கணும். பர் இயரோடது. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து இது வந்து லெட்ஜர் பேலன்ஸ் பார்க்குற ஒரு ப்ராப்ளம். நம்ம எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு ஜேர்னல் என்ட்ரி போடணும். லெட்ஜர் ரிலவெண்ட் அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி காட்டணும். பி பர்ச்சேஸ், அப்போ இங்கே வந்து ஹையர் பர்ச்சேசஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பிக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜேர்னல் என்ட்ரி எப்படி பார்க்கணும், ப்ளஸ் அவரோட லெட்ஜர் அக்கௌண்ட்டும் பார்க்கணும். 4 கார்ஸ் நம்பர் ஆஃப் கார்ஸ் தேவையில்ல. 14,000 ஈச் ஆன் 92 வாங்கியிருக்காப்புல ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில். ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் 4 கார் வந்து ஒரு ஹையர் பர்ச்சேஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு 15,000 டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டாப்புல. 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டுறாப்புல. இந்த டவுன் பேமெண்ட்டை டிடக்ஷன் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது இது இன்ஸ்டால்மெண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு டிடக்ட் பண்ணிட்டா காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 14,000 தான் வந்து காருங்க கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். 5% டிப்ரிஷியேஷன் டு த பையர், கார் பையர் 10% per annum ஸ்ட்ரெயிட். இதை டிப்ரிஷியேஷனை கழிச்சிடணும். அபோவ் பர்டிகுலர்ஸ் கிவ் த ஜேர்னல் என்ட்ரி ரிலவெண்ட் அக்கௌண்ட்டு பி வெண்டர், இவங்க 2 பேரோட புக்ஸு ப்ளஸ் வந்து ரிலவெண்ட் அக்கௌண்ட்ஸு. இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது? கார் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ரிலவன்ஸ் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன வருதோ ஜேர்னல் என்ட்ரியில் பார்த்தா தெரிஞ்சிடும். ரிலவன்ஸ் அக்கௌண்ட் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் வந்து தனியாக லெட்ஜர் போடணும். டவுன் இப்போ வந்து 14,000 இன்ட்டு 4 56 மைனஸ் டவுன் பேமெண்ட்டு கட்டிட்டாங்க. 41 தான் ஸ்டார்ட் ஆகுது. இது மொத்தம் காஸ்ட் ப்ரைஸ், கேஷ் ப்ரைஸு. 5% ஃபஸ்ட்டு இந்த பேமெண்ட் பண்ணியாச்சு. எத்தனை வந்து டிடக்ஷன் பண்ணி இதுக்கு 5%ன்றது ₹2,050. 15,000 கட்டியிருக்கு. காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ கட்டியிருக்கு? ₹12,950. இது ₹2,050. இதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி இங்கே டிடக்ஷன் பண்ணி
ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் இது. கேஷ் ப்ரைஸ் ரிமைனிங் வந்து ரூ. 28,000 ரூ. 15,000 பே பண்ணி 15ல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? சாரி 15 பே பண்ணியிருக்கு. 15ல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? ரூ. 1,403. அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ டிடக்ஷன் ஆயிருக்கு? 13,597. இதை இங்கே டிடக்ஷன் பண்ணி ரிமைனிங் இருக்கிறது 14,000. 14,000 ஃபுல் பேமெண்ட். ஏன்னா இங்கே ரூ. 947 வருது. இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் போட வேணாம், ரிமைனிங் இருக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. 17,457 வந்து காஸ்ட் ப்ரைஸ்னா, இப்போ 15 கட்டிருக்கேன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. இதை இங்கே டிடக்ஷன் பண்ணிட்டா நில் ஆகிடும். பேலன்ஸ் பண்ணோன்னா எப்பயும் வந்து லாஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பர்சன்டேஜ் போடாதீங்க, டிடக்ஷன் பண்ணிங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து அவங்க டேலி ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பர்சன்டேஜ் போடாதீங்க. இப்போது காஸ்ட் ப்ரைஸு 56,000 பே பண்ணியிருக்கிறது 60,000 4,000 இன்ட்ரெஸ்ட்டு. 4,000 இன்ட்ரெஸ்ட். இப்போ ஜேர்னல் என்ட்ரி பியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். ஹையர் வெண்டார் கிடையாது, இவர் வந்து பையர். ஹையர் வெண்டார்கிட்ட இருந்து கார் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் பீயிங் பர்ச்சேசிங் ஆஃப் கார் இன் ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் பர்ச்சேஸு ஃபஸ்ட்டு 992 என்ட்ரி. 92ல் அவர் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருக்காரு? டவுன் பேமெண்ட் பே பண்ணி பேங்க் டு ஹையர் வெண்டார் டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்காப்புல. ஹையர் வெண்டாருக்கு வந்து டெபிட் ஆகிருக்கு, பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணியிருக்காப்புல. இன்ட்ரெஸ்ட் இங்கே பார்த்தா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு, ஹையர் வெண்டாருக்கு வந்திருக்கு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்டு பே பண்ணியிருக்காங்க இல்லையா? பேங்க்கில் இருந்து ஹையர் வெண்டாருக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு டெபிட் ஆகிருக்கு, பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கு. டிப்ரிஷியேஷன், அந்த இயரோட டிப்ரிஷியேஷன் 5,600. இது வந்து 10% கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை கொடுத்துருக்காங்க. அப்போ 10%ன்றது இந்த அமௌண்ட்டுக்கு தான் 10%. 56,000 10% கான்ஸ்டண்ட்டாக கழிச்சிடும். இப்போ இந்த இயரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் டிடக்ட் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டு, டிப்ரிஷியேஷன் 7,650. இதே நெக்ஸ்ட் இயருக்கு வாங்க. 93க்கு இன்ட்ரெஸ்ட்டு இதே அமௌண்ட்டு வெண்டார் அக்கௌண்ட்லேருந்து வெண்டார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்கு, வெண்டார் அக்கௌண்ட்டில். அதே 94ல் 547. இது மொத்தம் பேமெண்ட்டில் எந்த இதுவும் இல்லை. பேங்க்கில் இருந்து டெபிட் ஆகிருக்கு. யாருக்கு? ஹையர் வெண்டாருக்கு டெபிட் ஆகிருக்கு. மூணும் ஒரே சேம் தான். இன்ட்ரெஸ்ட்டு மாறும். அதே மாதிரியே கேஷ் அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட் இயரில் வந்திருக்கும், மற்ற இயரில் இருக்காது. டிப்ரிஷியேஷன் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் டிப்ரிஷியேஷன் கான்ஸ்டன்ட். இங்கே வரப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறும், டிப்ரிஷியேஷன் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் ஆகிறது மாறும். இது வந்து பையர். பிங்கிறவர் பையர். ஹையர் பண்ணுறவங்க ஹையரர். இப்போ வந்து ஹையர் வெண்டார் யார் வந்து செல் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட்டில் என்ன டிடக்ட் ஆகும்? அவங்க அக்கௌண்ட்டில் பெருசாக ஒன்றும் ஆகாது. முதல்ல கார் வந்து ஹையர் பர்ச்சேஸில் பிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காரு. பியோட அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்கு, ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. அடுத்தது பி அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. பையர் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டவுன் பேமெண்ட் பே பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு இயர் இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டு, தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடிங் என்னென்ன வந்திருக்கு? இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடிங் வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்திருக்கு. இன்ஸ்டால்மெண்ட் கான்ஸ்டன்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு. அதே மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கு. டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் வந்து இவருக்கு தான் வரும், பையருக்கு தான் வரும். இவர் வந்து ஒன்லி அதை பற்றி ரிசீவ் பண்ண போகிறதில்ல, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ரிசீவ் பண்ணியிருக்க. இன்ட்ரெஸ்ட் எதுக்கு போகிறாங்கன்னா, இப்போ கரண்ட் வேல்யூவேஷன் செக் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் டிப்ரிஷியேஷன்
கழிக்கிறோம். இது 2 முதல்ல வந்து இண்டிவிஜுவலா இன்ட்ரெஸ்ட்ட பார்த்தோம். 2வது ஜர்னல் என்ட்ரி 3 இயர்ஸுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட்டு பையரோட டிரான்சாக்ஷன் வந்து முதல்ல வெண்டார்கிட்ட இருந்து கார் வாங்கியிருக்காரு. வெண்டாருக்கு டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. வெண்டாருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காரு. வெண்டாருக்கு இன்ஸ்டலேஷன் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கிறாப்புல. அப்புறம் டிப்ரிசியேஷனால வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கு. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கழிஞ்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதே வந்து வெண்டார்கிட்ட என்னென்ன ஆயிருக்கு, முதல்ல இனிஷியல் வந்து சேல் பண்ணியிருக்காரு. டவுன் பேமெண்ட் டிடக்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதாவது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காரு. இது பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில். அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ் பண்ணி இவ்வளோ தான் வந்து வெண்டாரோடது. இதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது நார்மலாக? கார் அக்கௌண்ட் தான் ஃபஸ்ட்டு. கார் அக்கௌண்ட், ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வெண்டாரோட இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், அடுத்தது பையரோட அக்கௌண்ட்டு. இந்த டிப்ரிசியேஷன் வந்து கான்ஸ்டன்ட் என்னென்ன இருக்குது. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரியை கிளியராக மைண்டில் வச்சுக்கணும். என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எந்தெந்த இயராக நடந்திருக்கு அப்படிங்கிறது. கார் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இருந்திருக்காது. ஒன்லி கார் அக்கௌண்ட்டில் டிப்ரிசியேஷன் மட்டும் தான் டிடக்ஷன் ஆகிருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேர்ட் இயர் இதனோட வேல்யூவேஷன், காரோட வேல்யூவேஷன். ஏன்னா இன்ட்ரெஸ்டால் அதுக்கு இன்ட்ரெஸ்டால் வந்து காரோட வேல்யூவேஷன் குறைய போகிறதில்ல, டிப்ரிசியேஷனால் மட்டும்தான் குறையும். அப்போ டிப்ரிசியேஷன் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் டிடெக்ட் பண்ணியாச்சு, அதனோட பேலன்ஸு. செகண்ட் இயர் டிடெக்ட் பண்ணியாச்சு, அதனோட பேலன்ஸு. தேர்ட் இயர் டிடக்ஷன் பண்ணியாச்சு, அதனோட பேலன்ஸு. இது வந்து கார் அக்கௌண்ட்டு, காரோட இப்போதைய கரண்ட் வேல்யூ. ஹையர் வெண்டார் முதல்ல வந்து டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணாப்புல, அதனோட அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணாப்புல, இப்போ கரண்ட் வேல்யூவேஷன். இங்கே வந்து ரெண்டுத்தோட பேலன்ஸு டேலி ஆகிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காப்புல, இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காப்புல. அதில் இன்ஸ்டால்மெண்ட் இவரோட அமௌண்ட் இது, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இந்த பக்கம் டேலி அந்த இயரோடது டேலி ஆகிடுச்சு. ஃபைனல் 15,000 ரிசீவ் பண்ண அந்த 15,000 இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு மொத்தம் வந்து 15 வேலை ஆகிடுச்சு. இந்த இயரோடது ஒரு இயரோடதும் குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாயிரம் ரிசீவ் பண்ணது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணது. டிப்ரிஷியேஷன் எவ்ரி இயர் காரோட அது P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு, இவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு யாரோடது, பையரோட இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். டு பையரு P&L அக்கௌண்ட். அதே மாதிரியே வந்து பையர் அக்கௌண்ட்டு, பையருது அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் பே இது நெட். எப்படி இதை பே பண்ணிக்க 50,000 50 பேலன்ஸு, இது பேலன்ஸ் ஃபிகர். பேலன்ஸு இந்த பக்கம் வந்துடும் 48. இங்கே அதே மாதிரி 50 பே பண்ணியிருக்காப்புல. பேலன்ஸ் வந்து இந்த அமௌண்ட் இருக்குது, இது வந்து இன்ட்ரெஸ்ட். ரிமைனிங் அமௌண்ட்டு பேலன்ஸு இங்கே டேலி ஆகிடுச்சு 50. இது 3 அக்கௌண்ட்டு. ஜர்னல் என்ட்ரியில் இது மாதிரி ஹையர் பர்ச்சேஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லை அப்படின்னு. ஹையர் அக்கௌண்ட்டில் வந்து முதல்ல கார் வாங்கியிருக்காரு, அதாவது பே பண்ணியிருக்காப்புல, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காப்புல, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காப்புல, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி டவுன் பேமெண்ட் பே பண்ணியிருக்காப்புல. 3வது டிடெக்ட் ஆகிருக்கு. P&L அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரியே ஹையர் வெண்டாரோடது கிளியராக இருக்கணும். முதல்ல சேல்ஸ் பண்ணியிருக்காப்புல, ரிசீவ் பண்ணியிருக்காப்புல, டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காப்புல, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காப்புல, அப்புறம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காப்புல. இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த டிரான்சாக்ஷன் தெரிஞ்சுன்னா கடை கடன் போட்டுடலாம். காமன் எல்லாத்துக்கும் டிரான்சாக்ஷன் இதே மெத்தடு தான்.
அப்புறம் இதுல இருந்து எதுல பேங்க் அக்கவுண்ட்ல என்ன கிரெடிட் ஆச்சு, டெபிட் ஆச்சு. இந்த P&L அக்கவுண்ட் எது கிரெடிட் ஆச்சு, எது தனித்தனியா